சிங்கர் ஆமாம் ஸ்டக் ஆகிடும். சிங்கர் 9990 வந்து இப்போது த்ரெட்டு கட் ஆகிற இஷ்யூ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாபின் வாங்கிட்டு சுற்றலை. சாரி, இது வந்து 2160 யூட்டிலிட்டி டிஎக்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கினது. ஆனால் இது வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடல் சிங்கரில். இப்போ இருக்கிற சின்ன இஷ்யூ என்னென்னா, வாங்கி 3 இயர்ஸ் இருக்குல்ல, 3 வருஷம் இருக்கும். இதில் வந்து த்ரெட்டு வேகமாக தைச்சா கட் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து இந்த ஆக்ஷன் ஸ்ப்ரிங்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாபின் சுற்றாததுக்கு காரணம் இதுக்குள்ளே ரப்பர் ஒன்று கட்டாக இருக்குது. அது எப்படி மாற்றணும்னு சொல்லிடுறேன். ரீசெட் ப்ரோக்ராம் வந்து இந்த மிஷின் ஆஃப் பண்ணிட்டு இந்த 2 பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஃபுல்லாக ரீசெட். ஏதாச்சும் இந்த சுவிட்ச் இஷ்யூ ஏதாச்சும் வந்தோன்னா, இந்த சுவிட்ச் இஷ்யூ அப்புறம் வேறு ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் ரீசெட் பண்ணலாம். மிஷின் வந்து எப்படி ஃபோன் ரீசெட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரீசெட் பண்ணலாம். அடுத்தது வந்து மிஷின் சாய்ச்சிட்டு ஆயில் மட்டும் செக் பண்ணிக்கணும். இவ்வளோ எல்லோலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி டஸ்ட்டெலாம் இருக்கக்கூடாது. டெய்லி இதை எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆயில் மட்டும் 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ரொட்டி மாற்றிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ஸ்க்ரூவை கழிட்டுறேன். இது இந்த ஸ்க்ரூவை கழிட்டுறேன். 3 ஸ்க்ரூ வரும் மொத்தம். இது கழிட்டேன்னா அடுத்தது இந்த ஸ்க்ரூ கழிட்டுறேன். இந்த ஸ்க்ரூவை கழிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 3வது ஸ்க்ரூவும் கழிட்டுறேன். சிங்கர்னு கிடையாது, ஜாக்லேயும் அதே மாதிரி தான் வரும். எல்லா பிராண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக் எல்லாம் இந்த மாதிரி எழுதுனால எல்லாம் இப்போ கழிட்டுட்டு ஒன்றுமே செய்ய வேணாம். 2 ஸ்க்ரூ கழிட்டுக்கிற 1 ஸ்க்ரூ தான் அப்படியே இருக்குது. அது தூக்குனிங்கன்னா உள்ளே வந்து இது கட்டி தூக்கி பாருங்க. சும்மா அப்படி தூக்குங்க. வெளியிடுங்க. ரப்பர் உள்ள இருந்துச்சா? இல்லை, ரப்பருக்கான கட் ஆகிடுச்சு, தெரியுதா? இந்த ரப்பரை வந்து புதுசு வாங்கி ஜஸ்ட் இப்படி மாட்டிட்டு அது உள்ளே உட்கார வைக்கணும். எப்படி கட்டணுமோ உட்கார வச்சு டைட் பண்ணிங்கன்னா சரியாகும். சரி, கட் பண்ணி டைமிங் க்ளோஸில் பிடிச்சாச்சு. டைமிங் க்ளோஸில் பிடிச்சி தைச்சவனா தையல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபினிஷிங்கான ஸ்டிச் எப்படி இருக்குன்னு. அது ஸ்டிச்சு குவாலிட்டி பாருங்கள். ஸ்டிச்சு குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதில் நல்லா கிளியராக தெரியும். ஒரு டாட்ஸ் மட்டும் ஜம்ப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நல்ல குவாலிட்டி ஸ்டிச்சு. பின்னாடி எப்படி இருக்குது பார்க்கலாம். இதாக பின்னாடியும் ஸ்டிச் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து மிஷினை வந்து டைமிங் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னா ஸ்டிச் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த பீஸ் எங்களுக்கு துடைச்சி போட்டோம். அது எடுங்க. ஃபஸ்ட்டு அடித்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்தது. பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கேப் பாருங்கள். பார்த்திங்கனாலும் தெரியும், ஃபுல்லாக கேப்பாக இருக்கும். இது எல்லாமே வந்து டாட் ரன்னிங் இல்லாமல் டைமிங் மிஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி டாட்ஸ் வரும். அது கரெக்ட் பண்ண வேணால் உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. எந்த மிஷினாலும் சரி, ஜாக்காக இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம டைமிங் கரெக்டாக வச்சோன்னா பனியனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வைக்கணும். இது 9990 வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்விங் பண்ணும்போது பீஸ் அப்படியே நிற்கிது, போகும்போது அப்படியே நிற்கிது. இதுதான் இஷ்யூ. அப்போது நம்ம என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டீட் வந்து ஷார்ப்பாக இருக்கான்னு பார்க்கணும். பின்னாடி தேஞ்சிருக்கா, இந்த பக்கம்லாம் தேஞ்சிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அப்படி அது போயிருந்தால் டீட் வந்து புதுசாக போடணும். இப்போ நான் எப்படின்னா ரன் பண்ணி செக் பண்ண போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சிங்கிள் துணி வைக்கிறேங்க. சிங்கிள் துணி வச்சுட்டு நம்ம விரல் இப்படி அழுத்தி பிடிக்கிறோம். எவ்வளோ 4G வெயிட்டு பிடிக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வெயிட் அழுத்துறேன் கையில். அப்போவும் இழுத்துட்டு போகுது. இழுத்துங்க. சவுண்டு மட்டும் ஃபீடாக இடிக்கிற சவுண்டு கேட்குது. நல்லா கேட்குது பாருங்கள். கேட்குதா? டர்னு கேட்குது, தெரியுதா? இது வந்து ஃபீடாக வந்து இடிக்கிற சவுண்டு. இந்த சவுண்டு வராது. எப்போவுமே இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா ஃபீடாக வந்து மிஷின் பார்த்தீங்கன்னா ரோல் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கரெக்டாக ஃபீடாக அப் ஆகும்போது டைட்டாக இருக்குது. இது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து டஸ்ட் இஷ்யூவாக தான் இருக்கும். இது இருக்கு இல்லையா, இந்த ஃபீடாக அடியில் டஸ்ட்டு நல்லா கல் மாதிரி சேர்ந்துட்டுருக்கும். அப்போ பல் மேலே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் இந்த பிளேட்டை கட்டிட்டு சுற்றி பார்க்க போகிறேன், எப்படி இருக்கு பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி காட்டன் தைக்கிறதுனால ஃபுல்லாகவே இது மாதிரி வரும். அடியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜூம் பண்ணி கட்ட பாருங்கள். இது பல்லு ஃபுல்லாக அந்த இடையில பஞ்சு தெரியுதா? இந்த பஞ்சு வந்து ஸ்டோன் மாதிரி ஆகிடும். பார்க்க வச்சா ஃபுல்லாக ஸ்டோன் மாதிரி ஆகிடும். அது அப்படியே கல் மாதிரி சேர்ந்தனால அது வந்து உங்களுக்கு கரெக்டாக மூமெண்ட் கொடுக்கும், மிஷின் டைட் கொடுத்துரும். இப்போ நான் சுற்றினா இந்த வீல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நல்லா ஒரு அழகாக சுற்றுது. ஃபுல்லாக ஒரு ரோல் அடிக்கச்சே ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி மோட்டோ ஊசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மோட்டோ ஊசி, இந்த மாதிரி மோட்டோ ஊசி எடுத்துகிட்டு இந்த பல் இடையில இருக்கலாம் க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா வருது பாருங்கள், வெளியில் வருது பாருங்கள். எடுத்து போட்டுட்டு இருக்குது.
முடிஞ்சால் இந்த லிஃப்டரை கைட்டுருங்க, நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்து அது கைட்டுடலாம். இந்த இது வரும் அடுத்தது அடிச்சா இது 2வது டெஸ்ட்டு. 3வது இது பின்னாடி இங்கே இந்த பல்லு தான் மெயின் பேக் சைடில். இப்போ ரெடி பண்ணிட்டேன், மிஷினை ரெடி பண்ணி இந்த பிளேட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மற்றபடி இந்த பாபின் வெண்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. மிஷினோட ரீசெட்டும் பண்ணியாச்சு. ரீசெட்னா அந்த 2 பட்டன் அழுத்தி அதில் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி தான் ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ நான் தைக்கிறேன். அந்த கடன்னு ஒரு சவுண்ட் இருந்தது இல்லையா, இப்போ சவுண்ட் இருக்கா பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கு, ஃபஸ்ட்டு தைச்சதுக்கும் இப்போ தைக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இப்போ நான் நிறுத்திட்டு அடுத்த வீடியோ மேலே ஓடுது பாருங்கள், அதோட இழுத்துட்டு போகுது. இருக்குங்க சவுண்டு மட்டும் ஃபீடாக இடிக்கிற சவுண்டு கேட்குது, நல்லா கேட்குது பாருங்கள். கேட்குதா? டர்னு கேட்குது, தெரியுதா? இது வந்து ஃபீடாக வந்து இடிக்கிற சவுண்டு. இந்த சவுண்டு வராது. நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், மேலேயும் அவங்க வீடியோவில் ஓடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் இங்கே பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக சென்னையில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரேன் மிஷின்.